இலங்கை மற்றும் சர்வதேசம் எங்கும் வாடும் எமது தமிழ் பேசும் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இலங்கையில் சரித்திரம் காணாத மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் 4-5 நாட்களில் நடைபெற இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் சரித்திரம் காணாத ஒரு பரபரப்பும் நிலவி வருகிறது. அதற்கான காரணம், இன்று முதல் 2ஆம் நிலையில் இருக்கும் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க இவர்களுக்கு இடையிலேயே போட்டி அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் இலங்கையின் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா அல்லது அனுரகுமார திசாநாயக்கவா என்று நாங்கள் அறிந்து கொள்ள கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை 3 முனைகளில் இருந்து முக்கோண தாக்குதலாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் சஜித் பிரேமதாச, அடுத்த பக்கத்தில் நாமல் ராஜபக்ச, இன்னும் ஒரு பக்கத்தில் ரணில் விக்ரமசிங்க. இதற்கான காரணம் என்ன? 1948ஆம் ஆண்டில் இருந்து 2022-24ஆம் ஆண்டு வரை இலங்கையை ஆட்சி செய்து வந்தது 2 நட்பு கட்சிகள். அந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியை நடத்தி வந்தன. ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அடுத்த கட்சி எதிர்த்தரப்பிலே எதிர்கட்சியாக இருக்கும். ஆளும் கட்சியிலே இருப்பவர்கள் லஞ்ச ஊழல் மோசடிகளை செய்வார்கள். 4 வருடங்களுக்கு பிறகு எதிர்க்கட்சி இதனை மக்களுக்கு எடுத்து கூறி பின்னர் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அப்படி ஆட்சி அமைத்தாலும் அவர்களும் லஞ்ச ஊழல் மோசடிகள் செய்து சொத்துக்களை குவிப்பார்கள். இதுவே எமது நாட்டின் அரசியல் கலாச்சாரமாக இதுவரை இருந்து வந்தது. ஆயினும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் நிச்சயமாக நாட்டிற்கு சரியான ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்தும் அதே வேளையில் இந்த லஞ்ச ஊழல் மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறி வருகிறார். இதோ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குருநாகலை பிரதேசத்தில் ஆற்றிய ஒரு உரையின் சிறு பகுதியை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். වංචා දූෂණ නතර කරනවා. වංචාවේ දූෂණයෙන් එකතු කරගත්තු ධනය සියල්ල පවර ගන්නවා. වංචා දූෂණය යෙදුණු අයට සහතික වශයෙන් දඬුවම් ලබා දෙනවා. කරන්න ඕනේ නැද්ද? කොතනින් හරි අපේ රට හොරකම නතර වෙන්න ඕන. අන්නේ නතර කිරීමේ ව්‍යායාමයට අපි උර දෙනවා. මම දන්නවා අපේ රට විශාල ප්‍රමාණයක් අර විදේශ ඒජන්සිස් ඔය මොකද්ද විදේශ පිට රටවලට යවන කට්ටිය වැඩිපුර ඉන්නේ කුරුණෑගල. ඒගොල්ලෝ දන්නවා මනුස්සගේ මොකද්ද සිද්ධ වුනේ කියන්න. ආරම්භක පරීක්ෂණය එතන මතක තියාගන්න. කොහොමද කප්පම් ගත්තේ, කොහොමද මේවා සිද්ධ කරේ කියන පිළිබඳව පරීක්ෂණය ආරම්භ කරනවා ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. අපි කරන්න ඕන මේ රටට. හරිද? ඒ නිසා හැම පත්තෙම පොහොසත් மிகவும் இதிலே மிகவும் சுருக்கமாக எடுத்து கூறினால், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இலங்கையிலே நடைபெற்ற லஞ்ச ஊழல் மோசடிகளை வெளிக்கொணர்வேன், அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அத்தோடு சொத்து குவித்தவர்களுக்கு எங்கிருந்து இவைகள் நீங்கள் பெற்றீர்கள், எவ்விதமாக இவற்றை நீங்கள் இந்த சொத்துக்களை அடைந்தீர்கள் என்று விளக்கம் தராத பட்சத்தில் அந்த சொத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக அரசுக்கு சுவீகரிக்கப்படும், அத்தோடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனால் இவர்கள் சிறை தண்டனை கூட அனுபவிக்கலாம். இவ்விதமான ஒரு வேளையில் இதனை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்து பயந்த நிலையில் ஒரு திகைப்போடு இருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர்கள். நாம் அனைவரும் அறிந்ததை போன்று 2005ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு வரை மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள், எக்கச்சக்கமான ஊழல்கள்.
அதேபோன்று 2015ஆம் ஆண்டில் இருந்து 2020ஆம் ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் நடைபெற்ற மத்திய வங்கி கொள்ளை. ஆகவே இவை அனைத்தையும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகினால் வெளிக்கொணர்வார் என்ற ஒரு பயம் இப்பொழுது இவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அத்தோடு இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சேர்த்த சொத்துக்களின் அளவு மிக மிக பாரியது. அதை போன்று மிக அண்மையிலே நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தேர்தலுக்கு வருவதற்கு முன் அவர்களுடைய சொத்துக்களை வெளியிட வேண்டிய அவசியத்தில் இருந்தார். அந்த சொத்துக்களை உத்தியோகபூர்வமாக அவருடைய சொத்துக்களின் ஒரு பகுதி மட்டுமே இங்கே அவர் அறிவித்திருக்கிறார். இதனை பார்க்கும் பொழுது பாடசாலை செல்லும் ஒரு மாணவருக்கு கூட தெரிய வரும், இத்தனை சொத்துக்களை நாமல் ராஜபக்ச எங்கிருந்து பெற்றார், எப்படி அவற்றை குவித்தார் என்று. இதோ அவருடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளியிட்ட சில சொத்துக்களின் விவரத்தை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையிலே வாசிக்க இருக்கிறேன். ஏனெனில் இதனை எனக்கு மனப்பாடம் செய்து உங்களுக்கு கூற முடியாத அளவுக்கு. இதோ நாமல் ராஜபக்ச அவர்கள் இலங்கை அரசுக்கு அண்மையில் வெளியிட்டுள்ள சொத்துக்களின் விவரம். பாராளுமன்ற சம்பளம் 54,285 ரூபாய். ஏனைய கொடுப்பனவுகளுடன் மொத்தம் 4 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு. மனைவிக்கு கிடைக்கும் கொடுப்பனவு 15,000 ரூபாய். இவருக்கான வங்கிக் கணக்குகள் இலங்கை வங்கி, பேன் ஏசியா வங்கி, அத்தோடு செலான் வங்கி ஆகியனவற்றில் 2019-2020ஆம் ஆண்டில் இவர் ஏனையவர்களுக்காக, நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் கொடுத்த கடன் தொகை 63 மில்லியன் ரூபாய்கள். ஆகவே 4 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனால் 63 மில்லியன்களை இவர் அடுத்தவர்களுக்காக கடனாக வழங்கியிருக்கிறார். நம்ப முடியாத தொகை. அதை போன்று இவருடைய மனைவிக்கு லிங்க் ஏசியா, வேர்ஹவுஸ் ஐஎன்டி நிறுவனம், கவ கோர்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்களில் 38 மில்லியன் ரூபாய்க்கான பங்குகள். 2020இல் இவருடைய கையில் இருந்த தொகை 31.2 பில்லியன் ரூபாய்கள். அத்தோடு இவருக்கு 8.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நகைகள், அத்தோடு 14.2 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான மாணிக்க கற்களும் இவருக்கு இருப்பதாகவும் இவர் வெளியிட்டுள்ளார். அத்தோடு இவருடைய பெற்றோர்கள் மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மனைவியும் இவருக்காக வழங்கியுள்ள பரிசு மெரிகான, வீரகட்டிய, திஸ்ஸமாராம ஆகிய பிரதேசங்களில் பாரிய இடங்கள். அத்தோடு இவர் வசம் உள்ள ஹோட்டல்கள். நீர்கொழும்பில் கேட்டமரான் பீச் ஹோட்டல், இதில் இவருக்கு இந்த ஹோட்டலில் 50 அறைகள். ரங்கிரி தம்புள்ளையில் 26 அறைகள் இருக்கும் இன்னுமொரு ஹோட்டல். அத்தோடு மெரான் பீச் ஹோட்டல் பென்தொட்ட, பாசிக்குடாவில் இன்னுமொரு ஹோட்டல். அத்தோடு இவருடைய மனைவிக்கு ஒரு பென்ஸ் கார், ஒரு பிராடோ, அத்தோடு ஒரு டிஃபெண்டர் வாகனம், இவருக்கு ஒரு டேவ் கார் மற்றும் டொயாட்டா லான்சர் பிராடோ. ஆகவே இத்தனை சொத்துக்களை இவர் மிக குறுகிய காலத்தில் எப்படி சேர்த்து வைத்தார்? இதை போன்ற பல விளக்கங்களை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அவர் விளக்கப்படுத்த வேண்டும். அப்படி இவர் விளக்கப்படுத்த தவறும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி கூட வரலாம். அதை போன்று இந்த சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சுவீகரிக்கப்படும். அத்தோடு மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய 2 அடுத்த புதல்வர்கள், இவர்களுடைய சொத்து குவிப்பும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்சவின் 3வது மகன் ரோஹித ராஜபக்ச திடீரென்று தனது தகப்பனாரிடம் வந்து, நைனா, நான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளனாகிவிட்டேன் என்றார். உடனே அதற்கு மஹிந்த ராஜபக்ச, அப்படியா, மிகவும் சந்தோஷம்,
இப்பொழுது நாங்கள் என்ன பண்ணலாம் என்று கேட்டார். அதற்கு ரோஹித்த, நான் இலங்கை சார்பாக ஒரு செய்மதியை அனுப்பப் போகிறேன், அதுக்கு நமக்கு கொஞ்சம் பைசா வேண்டும் என்றார். எவ்வளவு பைசா? 500 மில்லியன் டாலர்கள். அப்படியா? அதை போய் சித்தப்பாவுடன் கேட்டுக்கொள் என்றார். யார் சித்தப்பா? நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள். இதற்காக இவர் 500 மில்லியன் டாலர்களில் ஒரு செய்மதியை அனுப்பினார். ஆனால் அந்த செய்மதி எங்கே போனது, என்ன நடந்தது என்பதையெல்லாம் யாருக்குமே இன்று வரை அறிய முடியாத ரகசியமாக இருக்கிறது. ஆகவே மஹிந்த ராஜபக்சவுடைய முழு குடும்பமும் அநேகமாக ஏகேடி எனும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானால் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இதனை தடை செய்வதற்காக இவர்கள் ஒரு சிறிய நாடகம் ஒன்றை நடத்தினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது கூட வெற்றி அடையவில்லை. என்ன அந்த நாடகம் என்றால், இம்முறை ஜனாதிபதியாவதற்கு 70 லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றது. ஆகவே ஏற்கனவே சஜித் பிரேமதாசவுக்கு 2019ஆம் ஆண்டு இவர் ஜனாதிபதி தேர்தலில் நுழைந்த போது கூட இவர் 55 லட்சம் வாக்குகளை ஏற்கனவே அடைந்திருந்தார். ஆகவே இவருடைய வாக்கு வங்கியில் சஜித் பிரேமதாசவுக்கு 55 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. அதே போன்று இம்முறை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுமார் 14 அல்லது 15 லட்சம் வாக்குகளை எடுப்பார் என்பதில் பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த 55 15 70 லட்சம். ஆகவே ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர்களை இணைத்தால் மஹிந்த ராஜபக்சவும் வெற்றியடைவார், ரணிலும் வெற்றி, சஜித் பிரேமதாசவும் வெற்றி. ஆகவே ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையில் ஒரு கண்ணால பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இது தோல்வியில் முடிவடைந்தது. ஏனெனில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேட்ட சீதனம் மிகவும் அதிகமானது. அதாவது, நான் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து கொள்கிறேன், ஆனால் நாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் நான் தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆயினும் சஜித் பிரேமதாச அணியினர் 55 லட்சம் வாக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்கள் எடுத்து வருவதோ 15 லட்சம் வாக்குகள், இதற்காக உங்களுக்கு நாங்கள் ஜனாதிபதி பதவியை ஏன் வழங்க வேண்டும்? நாங்கள் எமது சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக இருக்கட்டும், நீங்கள் பிரதமராக இருங்கள் என்று அவர்கள் பதில் அனுப்பியிருந்தார்கள். ஆயினும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அது ஒரு தோல்வியிலே முடிவடைந்தது. ஆகவே இந்த வேளையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது மத்திய வங்கியில் அவர் கை வைத்தார். அதற்காக அவர் பாவித்த மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் அவர்கள் அநேகமாக ஏகேடி அல்லது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால் நிச்சயமாக சிங்கப்பூர் அரசாங்கத்தோடு பேசி அர்ஜுன் மகேந்திரனை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரலாம். ஆம், மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது உறவினர்களுக்கும் அனுரவின் வெற்றி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைய உள்ளது. அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மத்திய வங்கியின் ஊழல்களுக்காக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலை ஏற்படலாம். இதனால் அனுரகுமார திசாநாயக்கவை எப்படியோ தோற்கடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் இன்றைய நிலைப்பாடும் நோக்கமும் ஆகும். ஆயினும் இதற்கான விடையை நாம் அனைவரும் இன்னும் 5 அல்லது 6 நாட்களில் எங்களுக்கு அது அறியவரும். சரி, எனது அன்பின் உறவுகளை, இதுபோன்று இன்னுமோர் காணொளியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை தவறாமல் உங்கள் விமர்சனங்களையும் இந்த கொமெண்ட்ஸ் பகுதியில் எழுதிவிடுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷஹீம். வணக்கம்.